அண்ணா கைதடி மெடிக்கல் ஃபேக்கல்டி 2 லட்சம். அப்போதான் அம்மாவுக்கு இது வந்தது. அப்போ அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க தொடங்கிட்டாங்க. She was lucky in that respect. அன்றைக்கு உண்மையா செத்துட்டாண்டு தான் இருந்தது. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒரு பெரியாரி வீட்டை வச்சிருந்து அவர் எல்லாம் ட்ரீட் பண்ணி என்னாலேயே நீங்கள் கொண்டு போங்க, நான் வீட்டை வந்து பார்க்குறேன். ஃபில் ப்ராமிஸ் அதோட காரணம் இருந்தால் தான் நான் வீட்டை வந்து பார்க்குறோம்மா நீங்கள் கொண்டு சொன்னாச்சு. அம்மாவுக்கு யூரினும் போகையில காக்காமையில் உண்டு வயிறு இப்படி. அப்பா அந்த பெட்டில் இருந்து ஸ்லிப் பண்ணி விழுவான். நான் தான் நிற்கிறது எல்லாம் மாறி மாறி பார்த்து கொண்டு வந்து பெரிய ட்ராமா ஆயிடுச்சு. நல்ல காலம் அப்பா இல்லை. அப்பாவுக்கு இந்த ஆஸ்பத்திரி வழியே தம்பி சொன்னா அம்மா அப்பா தான் அம்மாச்சி சாகிற உண்மை. ஆனால் அம்மாச்சி மருந்து குடிச்சுதான் சாகுறேன். நான் இப்போ கொண்டு போய் என்னம்மா யாரும் நாங்கள் செக் பண்ணல. அதான் அவனுக்கு கோபம் அன்னைக்கே சொல்லுவோம். வீட்டுல சீனி இல்ல தம்பி ஓடி போய் வேண்டி கொண்டு வாண்டா அவனுக்கு கோபம் வந்துடும். தெரியுது உடனே வலிக்கிட்டு ஓடிடுவான்னு தெரியுமாண்ணா ஒண்ணு பண்ணாங்க. அப்படி எல்லாரையும் புட்டினோட அடி இறந்தாண்டி ரூபனை செல்லாம வலிக்கிட்டு போயிட்டான். வயலுக்கு போயிட்டான். எங்களுக்கு வயலுக்கு ஒரு செய்கிற பட்டியோட அம்மாச்சிக்கு சொல்லிட்டு தான் பிள்ளை போயிருக்கு சின்னவன். இதுதான் வச்சு அடிச்சவன் தூக்கி பிடிச்சு யாரும் இல்லை. பாவம் என்ன தெரியும். அவன் வந்து பார்த்தா அவர் வந்து மத்தியானத்துல இங்க பாக்குறது. அம்மாச்சி ரூபன் சின்ன பிள்ளை. அப்ப இங்க ரூபன் அம்மாச்சிக்கு சொல்லிட்டு தான் போயிருக்கு. உங்கானு அம்மாச்சி ஃபூல் பிள்ளாடி ஃபூல் ஆனோடைய தானே எங்களை இப்படி பார்த்தது. நட்டி வேண்ட விட்டுட்டு ஓடி இருக்கிறான். சரியா? ஏன்னா உங்கானுண்டா அவன் போய் கிணத்துக்குள்ள பார்த்து இங்க பார்த்து எல்லா இடம் பார்த்து உடம்பு எல்லாம் பார்த்தா ஒரு இடம் இல்லை. எனக்கும் ஆள் வந்துட்டுது இப்படி படிக்கிறதுக்கு. பின்ன நான் உடனே ஷார்ட்லிங் போட்டுட்டு நானும் வந்து என்னோட அண்டாயிரம் போக அந்த பட்டியோட வாரம் இங்க வந்ததாம நான் தூக்கி பிடிச்சு வேறு எடுத்து அடிக்க நான் மூத்திரம் எல்லாம். அப்ப சொன்னவன் எங்க தெரியுமோ ரூபன் நான் வளர்ந்து உனக்கு அடிப்பேன். அப்பா சொன்ன அன்னைக்கு சாந்தனுக்கு ஒண்ணு அடிக்க தெரிஞ்சு கொண்டு போனாங்க. அப்ப சாந்தனுக்கு அவன் சரியான ஸ்டாபன். என்ன அவன் நல்ல ஒரு கலர் 2 நேரம் அடிச்ச அடிங்க போட்டுட்டு தனியை போட்டுட்டு போறேன். அதுக்கு அவருக்கு அடிக்கிறது ஒரு பிள்ளையும் அப்படி இல்லை. நவீன சென்சிட்டிவ் சரியான சென்சிட்டிவ். யாரும் அடிச்சா உடனே காய்ச்சல் வந்து. ஒரு நாள் ஸ்கூல்ல அடி வாங்கி போட்டார். பேர் எனக்கு வேறு இல்லை. ஏன் அடிச்சா எல்லாரும் சிரிக்க ஒளிஞ்சிருச்சா இவனுக்கு தான் அடி விழுந்து கை வாசியா. நான் அப்ப எனக்கும் சொல்லிக்கொள்ள மாட்டேன். நீங்க காய்ச்சல் இந்த டபுள் பேரு காய்ச்சல் இருந்தா பின்ன அழுகுது. நானும் பார்த்தா காய்ச்சல் கூட கொத்து தண்ணி விடுங்க. ஏன போறது சோறு அடிச்சது யார் அடிச்சது ஏன் அடிச்சது நான் சிரிச்சதுக்கு அடிச்சது. ஐ காட் ஃபைண்ட். என்ன இனி அங்க போய் என்ன செய்யல சொல்றது ஸ்டாஃப் என்ன சேனல் அடிக்கிறது என்ன பேசுறது. அதுக்காக நான் உண்மையில நான் இருக்கிற இடத்துல இந்த பிள்ளைகளை வச்சிருக்கிறேன். இருப்பதில்லை இந்த யூஸ்வல் பண்ணி அல்லது ஃபேவோ பண்ணி அப்படி எது நடந்தா பொறுக்கல.